சமூக வலைதளத்தில் 2 நாளாக ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டே இருக்குது. அரசியல்வாதிகளும் அதை பெருசாக பேசிக்கிட்டே இருக்காங்க. திருச்சி சிவா திமுக எம்பி வந்து காமராஜர் ஐயா காமராஜரை தரக்குறையாக பேசிட்டாரு அப்படின்னு ஒரு வதந்தி தான், அது வதந்தி கிளப்பிக்கிட்டு இருக்காங்க. அவர் பேசுகிற வீடியோ நானும் பார்த்தேன். தயவு செய்து அந்த வீடியோ எல்லோரும் பாருங்கள். உண்மையில் அந்த வீடியோ பார்த்தா கலைஞரை எல்லோரும் பாராட்டணும். காங்கிரஸ்காரங்களாம் கலைஞரை கொண்டாடணும் அந்த வீடியோ அவர் பேசுனதை பார்த்தா. ஏன்னா கலைஞர் அந்த அளவுக்கு ஒரு பாசமும் மரியாதையும் ஐயா காமராஜர் மேலே வச்சுருந்துருக்காருன்னு அந்த வீடியோ பார்த்ததுலேருந்து புரியுது. எதுக்கு அவங்க சம்மந்தம் இல்லாமல் கதறிக்கிட்டு கிடக்காங்கன்னு தான் புரியல. உண்மையில் கலைஞரை கொண்டாடணும். அப்புறம் இந்த சங்கிகளும் சோம்பிகளும் தற்கூரிகளும் எதுக்கு பொங்குறாங்கன்னா, அதாவது வர்ற சட்டமன்ற தேர்தலில் திமுக தான் வெற்றி பெறுற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது அனைத்து விதமாக. அதனால் அவங்க வந்து இதை எப்படியா திசை திருப்பிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா காமராஜர் வந்து கலைஞருக்கு எதிராக காலங்காலமாக ஒரு கட்டமைப்பு அமைச்சிக்கிட்டே இருக்காங்க எதிராகவே. அது பொய்ன்னு திருச்சி சிவா உடைச்சிருக்காரு. கலைஞர் சொன்ன விஷயத்துலேயே மூலமாக சொல்லி அதை ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அதனால் இவனுக்கு கதறிட்டு கிடப்பானுங்க. அதனால் மக்கள் வந்து இதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க. எல்லா தலைவரும் நல்ல தலைவர் தான். எல்லோரும் நமக்கு வேணும். காமராஜர் வேணும், கலைஞர் வேணும், எல்லோரும் வேணும். ஆனால் சங்கி கூட்டம் தான் நமக்கு வேண்டாம். சங்கிகளுக்கு அடிமையாக இருக்க கூட்டமும் நமக்கு வேண்டாம்.